ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கடைசி வரைக்குமே நம்மளை பதட்டத்திலே வச்சிருப்பானுங்க போலயே அப்படின்ற மாதிரி தான் நம்ம விஜய் அவர்களோட ஃபேன்ஸோட மைண்ட் செட்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஜனநாயகன் படம் எப்படா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியே பல மாதம் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு சென்சார் சர்டிஃபிகேட், ஸோ அது கிடைக்கிறதுக்கு இவ்வளோ பண்ணணுமா அப்படின்ற மாதிரி வந்து ரசிகர்கள் கொஞ்ச நாள் வந்து வெக்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனசு தேத்துற விதமாக வந்து நாங்கள் எப்பவுமே பாசிட்டிவாக யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி படம் ரிலீஸ் ஆயிருந்தா கூட தளபதி தான் போட்டிருப்போம். ஸோ சிஎம் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா சிஎம் விஜய் அவர்கள்னு சொல்லி டைட்டில் கார்டு வரும் அப்படின்னு சொல்லிக்கலாமே வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தான் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ சென்சார்லையுமே வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம எல்லாரும் எதுக்கு வெயிட் பண்ணமோ அது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஜூலை 24 படம் வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து அப்டேட்டும் போயிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து அன்னைக்கு வேறு எந்த படங்களும் ரிலீஸ் ஆகாது, ஜனநாயகன் மட்டும்தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா தமிழ் சினிமா பொறுத்த வரைக்குமே ஃப்ரைடே அப்படின்னாலே வந்து படங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதனாலே ஃப்ரைடே வந்தாலே வந்து எல்லாரும் தேட்டரில் போயிட்டு ஜாலி பண்ணிட்டு ஒரு மாதிரி சாட்டர்டே சண்டேவே வந்து வைபாக தான் போயிட்டுருக்கோம். அப்படி தான் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது காம்படிஷனுக்கு எந்த படமும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் அண்ட் ஒன்லி ஆர்மி அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி அவர்களோட ஜனநாயகன் படம் மட்டும் ரிலீஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரி எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ கடைசி நேரத்தில் இன்னொரு ட்விஸ்ட்டும் நடந்திருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஜூலை 24 கிடையாது, 23 வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து இன்னொரு அப்டேட்டும் வந்து இப்போ போயிட்டுருக்கு. பிகாஸ் 24 வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயும் ரிலீஸ் பண்ண போகிறதாவும் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக 23 ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போது புதுசாக வந்து ஒரு நியூஸ் ஃபயராக போயிட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் கேட்குறப்போ ஓகே இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன். ஏன்னா மொதல் நாளே வந்து ரிலீஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் இவனுங்க கடைசி வரையும் படத்தை நம்ம தேட்டரில் பார்க்குற வரைக்குமே நம்மளை ஒரு பயத்தில் தான் வச்சிருப்பானுங்க போல. ஏன்னா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து ஜானில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே நிறைய ட்விஸ்ட் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. ஸோ படத்தில் ட்விஸ்ட் இருக்கான்னு தெரியலங்க, ஆனால் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து வெயிட்டிங்லேயே வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து தொடர்ந்து வந்து வெயிட்டிங்கில் வைக்கிறதா இருக்கட்டும். நம்ம எதிர்பார்த்த டைட்டில் கார்டோட சிஎம் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் போஸ்டரும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நிறைய பேர் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி ஆஃபீஸாக இருந்தாலும் பரவாயில்ல லீவ் போட்டு கட்டடிச்சு FTFS பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொங்கலை விட்டாங்களோ அந்த பொங்கலை இப்போ தாறுமாறாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட ஃபேன்ஸை தாண்டி இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 24 அப்படின்றது இப்போ 23 அப்படின்ற மாதிரியும் அப்டேட்ஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் மறக்காம சொல்லிடுங்க.